ஹாய் காய்ஸ், வி ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் கிரேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ். இது தமிழில் நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பிளட்டில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கிறது தான் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நாம் சாப்பிட்ற ஃபுட் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம பாடியில் உள்ள செல்லுக்கு கொண்டு போகிறது தான் நம்ம இன்சுலின் பேர் சொல்கிறோம். ஆனால் இன்சுலின் வந்து கரெக்டாக உற்பத்தி ஆகாமல் நம்மளோட பாடியில் உள்ள செல்ஸுக்கு போகாமல் நம்மளோட இரத்தத்திலேயே இது இருக்கிறதுனால நம்மளோட இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்குது. இதை தான் நம்ம டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட காமன் சிம்டம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன், நம்மளுக்கு அதிக தாகம், சோர்வு, நம்மளோட பார்வை குறைபாடு, நம்மளுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டயபெட்டிஸ்னால் நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் க்ரியேட் ஆகும். இதய நோய், நரம்பு பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, கண் பார்வை குறைபாடு அண்டு கால்களில் புண்கள் ஏற்படுறது. உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாகவும் மற்றும் உடற்பயிற்சி மூலமாகவும் உங்கள் பிளட் சுகரை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணி உங்களுடைய லைஃப்பை ஆரோக்கியமாக நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மதுரை காலவாசலில் உள்ள ஜேஆர் வெல்னஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.